மேஷம் ராசிபலன். மொத்தத்தில் இன்று குதூகலம், நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் போன்ற விஷயங்கள் உங்கள் நாளை மிகச் சுருக்கமாக முடித்துள்ளன. அவர்களுடன் அதிக நேரம் செலவிடுவதால் நீங்கள் சற்று நிம்மதியாக உணர்வீர்கள். இந்த நாளானது நீங்கள் வாழ்நாள் முழுவதும் நினைவு கூரும் சில மறக்க முடியாத நினைவுகளைத் தரும். மகிழ்ச்சியானது உங்களை விட்டு வெகு தொலைவில் உள்ளது போல தோன்றுகிறது. முயற்சி செய்து உங்களை நீங்களே ஊக்குவிக்க வேண்டும். உங்களை இறுகப் பற்றியுள்ள மன அழுத்தத்திலிருந்து விடுவீங்கள். ரிஷபம் ராசிபலன். எவர் ஒருவர் உங்களது ஆலோசனைகளையும் உதவியையும் எதிர்நோக்குகிறாரோ அவருடன் கரம் கோர்த்து உதவுங்கள். இன்று உங்களது அன்பை அவர்களுக்கு கொஞ்சம் காட்டுங்கள். ஓய்வெடுக்கவும் ஆசுவாசப்படுத்திக் கொள்ளவும் நேரத்தை உபயோகித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் திட்டங்களை சிறந்த முறையில் உருவாக்க ஒரு அசாத்தியமான தேவை உள்ளது. ஒரு நாள் மட்டும் அதற்காக ஒதுக்கி வையுங்கள். உங்களது தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளையும் அது சார்ந்த தொழில்நுட்பங்களையும் விட்டுவிட்டு அமைதியிலும் தியானத்திலும் லயித்து இருப்பதன் மூலம் அழகை அனுபவியுங்கள். சாதாரணமாக இருங்கள். மேலும் உங்களைச் சுற்றிலும் அமைதியைக் காணுங்கள். மிதுனம் ராசிபலன். இந்த நாளில் சில முக்கியமான விஷயங்களில் சிறந்த தெளிவு பெற உங்கள் மனதை எதிர்மறை எண்ணங்களிலிருந்து விடுவித்துக் கொள்ளுங்கள். உங்களை உற்சாகப்படுத்த உங்களைச் சுற்றியுள்ளவர்கள் மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்ளுங்கள். இன்று அமைதியாக உட்கார்ந்து உங்களுக்கு பிடித்தமான செயல்களைச் செய்யுங்கள். பின்வாங்குவதற்கு சாத்தியம் இல்லாத ஒரு குறிப்பிட்ட நடவடிக்கைக்கு உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம். உங்களுக்கான எல்லையை நீங்கள் கடந்துவிட்டதாக நீங்கள் நினைத்தால் அதற்காக மன்னிப்பு கேட்க வெட்கப்பட வேண்டாம். கடகம் ராசிபலன். உங்கள் படைப்பு ஆற்றல் பெரியளவில் வெளிப்படும். மேலும் உங்கள் படைப்பாற்றல் இன்று மற்றவர்களை வெகுவாக ஈர்க்கும். நீங்கள் முக்கியமான காரியங்களைச் செய்வதில் திறமையானவராக இருப்பீர்கள். முழுமையாக உங்கள் திறமையாகச் செயல்படுத்த பல விஷயங்களைக் கூர்ந்து கவனியுங்கள். செய்ததவற்றுக்காக மற்றவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆணவம் காரணமாக மன்னிப்பு கேட்காமல் இருந்து விட வேண்டாம். இது நிச்சயமாக மிகவும் முக்கியமானதாக இருக்கும். அன்பான வார்த்தைகளை பேசுவது நிச்சயமாக இன்று உங்களுக்கு உதவும். அன்பாக பேசுவது இந்த நாளில் நன்மைகளை உண்டாக்கும். சிம்மம் ராசிபலன். உங்கள் உணர்ச்சிகள், எண்ணங்கள் ஆகியவற்றை நீங்கள் சமநிலைப்படுத்த வேண்டும். இன்று நீங்கள் சொல்வதற்கு ஒரு முக்கியமான முடிவு காத்திருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் இப்போது உங்கள் ஆரோக்கியத்தை புறக்கணித்து வருகிறீர்கள். நீங்களே கவனமாக இருக்கவில்லை என்றால் அது உங்கள் உடல்நலத்தை சிக்கலில் ஏற்படுத்தும். எனவே நம்பிக்கையுடன் இருங்கள். சரியாகச் சாப்பிடுங்கள். இன்று முதல் உங்களை மேம்படுத்துங்கள். கன்னி ராசிபலன். எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள். ஏனென்றால் சில புதிய வாய்ப்புகள் விரைவில் உங்கள் கதவை தட்டும். நீங்கள் உடனடியாக வெற்றி பெற்றுவிட மாட்டீர்கள். மாறாக உங்களை மொத்தத்தில் ஒரு புதிய உயரத்திற்கு கொண்டு செல்வதற்கு நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உந்திச் செல்ல வேண்டும். நீங்கள் எந்த திசையில் பயணிக்க வேண்டும் என்பதில் குழப்பம் ஏற்பட்டால் உங்களைச் சுற்றியுள்ளவர்களின் ஆலோசனைகளை கேளுங்கள். இன்று உங்களின் சமூகத் தொடர்புகள் மிகச்சிறந்த விதத்தில் அதன் பயன்களைப் பெற்றுத்தரும். துலாம் ராசிபலன். இன்று உங்களுக்கு சில பின்னடைவுகள் ஏற்படும். உங்களுக்கு நண்பர்கள் உதவி செய்வார்கள். நீங்கள் விரும்பாவிட்டாலும் அன்பாகவும் உற்சாகமூட்டும் வார்த்தைகளை பேசுவதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையின் பல சூழல்களில் உடனடி முன்னேற்றத்தைக் காண இப்போது நேரம் சாதகமாக இருக்கிறது. மாற்றங்களுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ள வெட்கப்பட வேண்டாம். உங்களுக்கு சவால்களை முறியடிக்கும் சக்தி உங்களுக்கு இருப்பதால் அதிகமாக நன்மைகளே ஏற்படும். நீங்கள் அதிகமாக பேசாத குடும்பத்தினர் மற்றும் நண்பரிடம் பேசி சமாதானமாகச் செல்லுங்கள். இது உங்கள் நேர்மறை எண்ணங்களை அதிகரிக்க உதவும். விருச்சிகம் ராசிபலன். இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் மனம் போன போக்கில் வாழும் மனப்பாங்கானது உங்களது கல்வி அல்லது பணி போன்றவற்றை நோக்கி பயணிக்கும் பாதையை குறுகலாக்கிவிடும். எப்போதும் உங்கள் நண்பர்களை நெருக்கமாக வைத்திருங்கள். இன்றைய காலகட்டத்தில் சவால்களை சந்திக்க பயப்பட வேண்டாம். கடனளவு விடாமுயற்சி செய்வதன் மூலம் நீங்கள் உங்கள் இலக்கை விரைவில் அடைவீர்கள். ஒருபோதும் உங்கள் நேர்மறை உணர்வினை இழக்காதீர்கள்.
மகிழ்ச்சியாக இருங்கள். பின்பு அனைத்தும் எவ்வாறு நடைபெறுகின்றன என்பதை உற்று நோக்குங்கள். தனுசு ராசிபலன். குடும்பம் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிப்பார்கள். நண்பர்கள், குடும்பத்தினர் மற்றும் வழிகாட்டிகள் போன்றோர் உங்களுக்கு வழிகாட்டும் ஒளியாக இருப்பார்கள். நீங்கள் அவர்களிடம் ஆலோசனை கேட்க வேண்டும். உங்கள் அன்புக்குரியவர்கள் உங்கள் பொறுப்புகள் அல்லது கவலைகளை பகிர்ந்து கொண்டு இன்று உங்களை ஆச்சரியப்படுத்துவார்கள். குறைவாக கவலை கொண்டு அதிக நேரம் தியானம் செய்யுங்கள். மக்கள் உங்கள் மீது காட்டும் அன்புக்காக அவர்களை பாராட்டுங்கள். இன்று உங்களை நீங்களே மேம்படுத்திக் கொள்ளுங்கள். இது நீங்கள் நினைப்பதை விட உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். மகரம் ராசிபலன். வழக்கமான பரபரப்பான வாழ்க்கையில் சலித்து விட்டீர்களா? புதிய செயல்களைச் செய்ய இன்று ஒரு சிறந்த நாள் ஆகும். உங்களுக்கு நீண்ட நாட்கள் நன்மையை உண்டாக்கும் வாய்ப்புகளைப் பெற நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை புறக்கணித்து வருகிறீர்கள். உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதை உங்கள் குறிக்கோளாக கொள்ளுங்கள். நம்பிக்கையுடன் இருங்கள். மற்றவர்களின் ஆலோசனையை கேளுங்கள். அது பிரச்சினைகளைச் சிறப்பாக எதிர்கொள்ள உதவும். உங்களைப் பற்றி நீங்கள் அதிக நம்பிக்கையுடன் இருப்பதாக நீங்கள் உணர்ந்தாலே உங்களது நிறைய பிரச்சினைகள் மறைந்துவிடும். கும்பம் ராசிபலன். எதையும் பட்டென பேசும் தன்மை கடந்த காலங்களில் உங்களைச் சிக்கலில் ஆழ்த்தியிருக்கலாம். உங்கள் சிந்தனையற்ற தன்மை உங்களைப் பற்றி அக்கறை கொண்டவர்களுக்கு மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் செயல்களைப் போலவே உங்கள் வார்த்தைகளுக்கும் நீங்கள் பொறுப்பு. நீங்கள் ஏற்கனவே உடைந்து விடும் நிலையில் இருக்கிறீர்கள். மேலும் அதிகரித்து வரும் மன அழுத்தம் உங்களுக்கு எந்த நன்மையும் செய்யாது. நீங்கள் யார் மீதாவது நம்பிக்கை வைக்க வேண்டும் அல்லது உங்கள் மனதை எளிதாக்க உதவும் சில செயல்களை மேற்கொள்ள வேண்டும். மீனம் ராசிபலன். கடந்த சில நாட்களாக நீங்கள் சிரமப்படுவதால் ஓய்வு எடுக்க வேண்டியது அவசியமாகும். உங்கள் பணி, அர்ப்பணிப்பு மற்றும் வேலை மற்றும் சமூகம் குறித்த அணுகுமுறை போற்றப்படுவது உண்மைதான் என்றாலும் உங்கள் பார்வையில் படாமல் இருக்கும் விஷயங்கள் உங்கள் வீட்டில் இருக்கின்றன. உங்கள் குடும்பத்தினருடன் நேரம் செலவிடுவது தற்போது மிகவும் முக்கியமானதாக உள்ளது. உங்கள் நெருங்கிய நண்பரை பாராட்டுங்கள். இது அவருடன் நீங்கள் நேர்மையான நட்பு இருக்கச் செய்கிறது.